ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஸ்டைலில் சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கசகசா. ஸோ இதெல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு சாப்பரில் போட்டுட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். என்னோட வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். இது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 3 தக்காளி போல் எடுத்து சாப்பரில் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், ரொம்ப சிம்பிளுங்க. வைக்கிறது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் வச்சிடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளையும் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். என்னோடய சேனலை நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா, இஞ்சி பூண்டு இது எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா குக் ஆகட்டும். இது வந்து நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து நம்ம ரெகுலரான சிக்கன்லேயும் செய்யலாம். அதுவும் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேகட்டும். ஸோ ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்து வந்து செய்வாங்க. நான் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறதுனால வந்து நான் தேங்காய் பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, ரைஸ் இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊர் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா, ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறக்காதீங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து தூவி விட்டால் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, என்னோடய நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி என்ன சாப்பிட்றது தான். நான் வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சா எப்பயுமே வந்து கீ ரைஸ் தான் வந்து பண்ணுவேன். அதுதான் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க சாப்பிட்லாம். சுட சுட நெய் சோறு, சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பும், இது ரெண்டோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. இன்றைக்கி வந்து சூப்பராக நாட்டுக்கோழி வந்து பார்த்தாச்சு. நாளைக்கு என்ன சமையல் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போமா? until then bye from Ashan. Thanks for watching. Bye.